நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, அல்லாஹ் வந்து குர்ஆனில் வந்து வட்டி வாங்குறது வட்டி கொடுக்கறது நிரந்தர நரகம்னு சொல்கிறான். இப்போ மோஸ்ட் ஆஃப் த செக்டார்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி, இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி கேட்குறேன் சார். எப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, எல்ஐசி, எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸு, ஐஎன்ஜிஒய்சியா, பஜாஜ் எல்ஐசி இவங்கெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ்னு நடத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து நீங்கள் பணத்தை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. பணத்தை வந்து முதலீடு பண்ணுங்கள், இதை வந்து நாங்கள் வந்து ஷேர்ஸில் தான் போடுறோம், ஷேர் வந்து கூடுது, இன்க்ரீஸிங் ஆர் டிக்ரீஸிங், கூடுது குறையுது, கூடுச்சுன்னா கூடின அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்கேஸ் குறைஞ்சிச்சின்னா நாங்கள் வந்து அதை ஸ்விட்சிங் பண்ணி ஃபண்ட் ஸ்விட்ச் பண்ணி மாற்றி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து வட்டியா? இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா? திஸ் இஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலில் வந்து முதலீடு பண்ணும் போது அவங்க என்ன எனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, ஒரு தொழிலில் முதலீடு பண்ணுறோம், அதில் வந்து லாபம் நஷ்டம்னு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. லாபம் நஷ்டம் இல்லாமல் லாபமே வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க்லாம் இருக்காங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்னா அதில் 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி கொடுக்குறாங்க. அதுதான் உங்களுக்கு நிரந்தர வட்டி. இது வந்து ஷேர் மார்க்கெட்டிங் வந்து கூடுது குறையுது, இது வந்து பிஸ்னஸ் தான். ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது அந்த தொழில் வந்து கூடுது, ஒரு கடையை வைக்கிறோம், அதில் லாபம் கிடைக்குது, நஷ்டமும் கிடைக்குது, தட் இஸ் ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் சொல்கிறாங்க. இதே போல் ஷேர்ஸ்லேயும் வந்து கூடுது குறையுது, இது பிஸ்னஸ் தான். இது வட்டியா? எனக்கு நீங்கள் தீர்ப்பு கொடுங்க. அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் கடுமையான குற்றவாளிகளாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. வட்டி கொடுக்குறவனுக்கு நிரந்தர நரகம் இல்லை, வட்டி வாங்குறவனுக்கு நிரந்தர நரகம் குர்ஆனில் இருக்கிறது. உலகதான் வட்டி கொடுக்கறது பாவம் இருக்குது, நிரந்தர நரகம் யாருக்கு தான்? வட்டி வாங்கி சாப்பிட்றான் இல்லையா, அவனுக்கு நிரந்தர நரகம் என்று திருக்குர்ஆனில் சொல்லப்படும். ஆத பவுலாய்கா சாப்பிட்னாரி கும்பியா காலிதூன். யார் இந்த போதனை தெரிந்த பிறகு வட்டியை சாப்பிடுகிறாரோ அவர் நரகவாசி, அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார். அதில் மாற்று கருத்து கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில நிறுவனங்களில், அதாவது குறிப்பாக ஆயுள் காப்பீடுன்னு சொல்கிறாங்கல்ல, லைஃப் இன்சூரன்ஸ்னு, இந்த நிறுவனங்களில் நம்ம ஒரு தொகையை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முதிர்ச்சி தொகைன்ட்டு ஒன்று தருவாங்க. அதுக்கு போனஸ் என்று அவங்க சொல்லிக்கிடுவாங்க. அவங்க என்ன வார்த்தை சொல்லுவாங்க, உங்களுக்கு போனஸ் தர்றோம் அப்படிம்பாங்க. நம்ம ரூபா 5 லட்ச ரூபாயில் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது கணக்கு பண்ணி ஒரு தொகையை தருவாங்க. இந்த வருஷமோ அந்த மாதிரி அவங்க ஒரு பீரியடு வச்சு ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்லையும் நம்முடைய பணம் அவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு என்ன செய்வாங்க, கூட குறைய அது மாதிரி தருவாங்க. தந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல ஆரம்பத்தில் அதை வட்டின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த இன்சூரன்ஸ் துவங்கிய சுதந்திரம் பெற்ற துவக்க காலத்தில் அதை இன்ட்ரெஸ்ட்டுன்னு போட்டு தான் இந்த நிறுவனங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த தேவபந்து இந்த மாதிரி பெரிய பெரிய உலமாக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது வட்டிய மார்க்கத்தில் ஹராமு அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லீம்கள் யாரும் சேரலை அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது இந்த நிறுவனங்கள்லாம் கூடி ஒரு கள்ளத்தனமான ஒரு திட்டம் தீட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அதை இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல வேணாம், போனஸ்ன்னு சொல்லுவோம், அப்போ முஸ்லீம்கள் நிறைய சேருவாங்க. முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா விளங்கின, ஆரம்பத்தில் அதுக்கு சொன்னது இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த முஸ்லீம்கள்லாம் சேரலைன்னு சொன்ன பிறகு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனஸை தர்றோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அது சொல்கிறாங்க. போனஸ் எப்படி தருவீங்கன்னு கேட்டால், நீங்கள் தரக்கூடிய பணத்தை நாங்கள் வியாபாரத்தில் கொண்டு போய் முதலீடு பண்ணுவோம், அதில் பண்ணும்பொழுது அதில் லாபம் வரும், அந்த லாபத்தை உங்களுக்கு நாங்கள் தருவோம் அப்படிங்கிறாங்க. முதல்ல வந்து லாபமே வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் உலகத்தில் இருக்குதா? அதான் நஷ்டமே வராது என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருக்குதான்னா உலகத்தில் ஒரு பிஸ்னஸ் அப்படி கிடையாது. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அது லாபமாகவும் இருக்கும், நட்டமாகவும் இருக்கும். நட்டம் வருவதற்கான வாய்ப்பு ஒரு 10% இருக்கும், லாபம் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு 90% இருக்குமே தவிர நஷ்டமே வராது என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரம் கூட உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ இவங்க எத்தனையோ நிறுவனங்கள், இன்னும் சொல்ல போனால் பங்கு சந்தையில் நாங்கள் முதலீடு செய்கிறோங்கிறாங்க. பங்கு சந்தையில் முதலீடு செஞ்சீங்கள 20,000 புள்ளியாக இருக்கும்போது நீங்கள் முதலீடு செஞ்சீங்க, 20,000 புள்ளியாக இருந்தது 12,000 அளவுக்கு இறங்குனுச்சு, கிட்டத்தட்ட வந்து 40% நினைஞ்சிருச்சு, அது இறங்குனுச்சு. அப்போ உங்களுக்கு போனஸ் தர்றதுக்கு பதிலாக உங்கள் பணத்தில் 40% பிடிச்சிருக்கணும். கண்ணு முன்னாடி தெரியுது 20,000 புள்ளின்னு சொல்லி காட்டினது சரசரசரண்டு இறங்கி உலக பொருளாதாரத்திலாம் வீழ்ச்சி அடைந்த நேரத்தில்
20,000ங்கிறது 12,000 இருந்தால் பார்த்துக்கிறேங்க. ஏறக்குறைய பாதியை நெருக்கி, பாதிக்கு கொஞ்சம் நெருக்கி என்ன செய்யுது, அவ்வளோ பெரிய லாஸ் ஏற்படுது. அந்த நேரத்துலையும் போனஸும் தான் தர்றாங்க. அப்போ அந்த எப்படி போனஸ் தருவேன், எங்களுக்கு லாஸில் ஆகியிருக்கு நல்லா தெரியுது. எத்தனை நிறுவனங்கள் திவாலாவே ஆயிரும். அப்போ திவாலா ஆன பிறகு அந்த நிறுவனத்தில் போட்ட காசு போயிடுச்சு, உங்கள்கிட்ட இன்சூரன்ஸு காசும் கிடையாது, உங்களுக்கு போனஸும் கிடையாது, போயிட்டுறீங்க. ஒரு ஆளுக்காவது சொல்லியிருக்கிறானா? அப்போ இவன் செய்யலை, பிஸ்னஸ்லாம் இவன் போடுறது கிடையாது, இவன் வட்டிக்கு தான் கொடுக்குறான். அதாவது பிஸ்னஸ் நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு வட்டி கொடுக்குறான், நல்லா விளங்கிக்கணும். இவன் போய் அந்த தொழிலில் இந்த எல்ஐசி காரனோ இந்த நிறுவனம் நடத்துகிறவனோ அந்த தொழிலில் ஒரு பார்ட்னர் ஆகி லாபம் நடத்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி பணத்தை முதலீடு செய்ய மாட்டான். உங்கள்கிட்ட வாங்குகிற பணத்தை நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா அதுக்கு என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு 10% வட்டிக்கு அவன் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு என்ன செய்வான், 10 வரும்ல, அவன் 3 வச்சுக்கிட்டு உங்களுக்கு 7 தருவான், அவன் 5 வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு 5 தருவான். வாங்கின வட்டியை தான் பங்கு வச்சு தர்றானே தவிர இவன் எந்த நிறுவனத்தில் இவன்லாம் பங்காளியாக இருக்கான்னு வெளியிட சொல்லுங்கள், லிஸ்ட்டுன்னு கேட்டால் வெளியிட மாட்டேங்கிறான். நீ எந்த நிறுவனத்தில் பங்காளி, நீ பார்ட்னரை சேர்ந்துருக்கிறியா, நீனு அதில் ஒரு முதலாளியா? எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது. இந்த எல்ஐசி முதலாளியாக இருக்கக்கூடிய நிறுவனத்தை பட்டியல் போடுறான்னு கேட்டு பாருங்க, எதுலேயும் நிறுவனத்தில் கிடையாது. அனைத்துக்கும் வட்டி கொடுத்துருக்குறான். நம்ம பணத்தை வாங்கி வட்டிக்கு கொடுத்து அதை நம்மளை ஏமாத்துறதுக்கு மட்டும் போனஸ்ன்னு சொல்லி ஏமாத்தினா நல்லா தெரிகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மதுபானத்தை வேற ஒரு பெயரை சொல்லி கொண்டு ஹலாலாக்குவார்கள். மதுபானம்டா சொல்கிறோம், ஒயின்னு தானே சொல்கிறோம், பிராந்தி தானே சொல்கிறோம், சாராயம்டா சொல்கிறோம், கல்லுண்டா சொல்கிறோம், அப்படி சொல்லிட்டு ஹலாலாக்குறது. மதுபானத்தை வேற ஒரு பெயரை மட்டும் மாற்றி வைத்து கொண்டு ஹலாலாக்கும் காலம் வரும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, வட்டியை வேற ஒரு பெயரை சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அதை ஹலாலாக்க பார்க்குறாங்க. முதல்ல அவங்க வாயினாலே இன்ட்ரெஸ்ட்னு சொன்னாங்க, இந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி முஸ்லீம்கள் அதில் சேரலைங்கிற காரணத்தினால தான் அதை என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க. வேற இன்சூரன்ஸ்லாம் மார்க்கத்தில் கூடும், மெடிக்கல் இன்சூரன்ஸு, வாகன இன்சூரன்ஸு, அது மாதிரி விபத்துகளுக்கு இன்சூரன்ஸு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன ரிட்டர்ன் கிடையாது. இன்சூரன்ஸு 2 வகை இருக்குது. ஒன்று நீங்கள் பணத்தை போடுவீங்க, போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு திருப்பி தருவான், சேமிப்பாகிட்டு இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 20 லட்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தொகை முதிர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கு தருவான். அல்லது நீங்கள் மண்டையை போட்டிங்கன்னா உங்கள் வாரிசுக்கு கொடுப்பான். அதான் லைஃபுக்கு உரிய இன்சூரன்ஸ் என்பது. மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிடையாது. நீ வருஷத்துக்கு 5,000 ரூபா கட்டிடு, வருஷத்துக்கு 2,000 ரூபா கட்டு, உனக்கு திடீர்னு நோய் வந்தால் நாங்கள் செலவழிப்போமா, நோயே வரலன்னா 2,000 ரூபா எடுத்துக்கிடுவான். நமக்கு சேர்த்து வச்சு வட்டியும் தரமாட்டான், அசலும் தரமாட்டான். அந்த மாதிரி இன்சூரன்ஸுகள் மார்க்கத்தை தடுக்கப்பட்டது இல்லை. ஒரு தொழில் பண்ணுறீங்க, வாகனம் வாங்குறீங்க, வாகனத்துக்கு நீங்கள் கட்டுற இன்சூரன்ஸ் ரிட்டர்ன் வருதா? வருஷம் வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதுக்கு ரிட்டர்ன் தருவானா? 10 வருஷம் கட்டின இன்சூரன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு தரமாட்டான். அந்த வருஷம் விபத்து நடந்தால் அந்த பணத்திலிருந்து அவன் உங்களுக்கு உதவி செய்வான். விபத்து நடக்கலைன்னா அந்த பணம் அவனுக்கு சேர்ந்ததாகிக்கணும். இப்படி லட்சம் பேர்கிட்ட வாங்கி 4 பேருக்கு கொடுக்குறதுக்கு அவனுக்கு கஷ்டம் கிடையாது. அந்த இன்சூரன்ஸில் வட்டி கிடையாது, அதை நம்ம ஒத்துக்குருவோம். நம்ம காசு ரிட்டர்ன் கிடையாது. நம்ம காசு ரிட்டர்ன் வந்தால் தானே வட்டி பேச்சு வரும். கொடுத்த காசை திருப்பி தரும் பொழுது தான் வட்டியோட தர்றானான்னு பிரச்சனை வருது. ஆனால் லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த காசையும் திருப்பி தருவான். அவ எவ்வளவு அவன்கிட்ட உங்கள் ரூபாய் நிலுவையில் இருக்கிறதோ அதற்கும் வட்டியை போனஸ்ன்னு தருவான். அது மாதிரி லாஸுங்கிற டாப்பிக்கே வரவே வராது. இடையில உங்களுக்கு விபத்து ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் எவ்வளோ வாக்களித்தீர்களோ, 20 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க, 1 லட்ச ரூபா தான் கட்டியிருக்கிறீங்கன்னா 20 லட்ச ரூபாயும் தந்துடுவான். அந்த மாதிரி ஒரு தன்மை. இந்த லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் முழுக்க வட்டி தான். அவங்க சொல்வதை வைத்து நம்ம நம்ப முடியாது. இவ்வளோ கேள்வி கேட்குறமே, நிறுவனத்தை வெளியிட வேண்டியதானே. நீ எந்தெந்த கம்பெனியில் பார்ட்னராக இருக்கணும். எல்லா கம்பெனிலையும் வட்டி கொடுத்துருக்குறான், அது உண்மை. இவன் எல்லா பெரிய நிறுவனங்கள்லையும் எல்ஐசிலேருந்து என்ன செய்யறான், இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிற 50 பேருமே பணத்தை கொண்டு போய் வட்டி கொடுத்துப்புட்டு அவன் கூட வட்டி வாங்கி குறைய வட்டியை உங்களுக்கு தர்றான், பேரை தான் மாற்றிக்கிட்டான். அதனால் வியாபாரம்னு சொன்னால் நஷ்டமானாலும் இந்த பணம் உங்களுக்கு திரும்ப வராதுன்னு உங்கள்கிட்ட சொன்னானா? ஆனால் நஷ்டமே வராமல் இருக்கட்டும், குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. ஏதாவது லாஸை தொழிலில் போடுறோம், லாஸ் ஆகிடுச்சுன்னா ரூபாயை கேட்காதீங்க, லாபம் வந்துச்சுன்னா லாபத்தை தருவோம், கூட வந்தால் கூட தருவோம், குறைய வந்தால் குறைய தருவோம், இல்லாட்டி ஒன்றுமே தரமாட்டோம். அப்படி சொன்னால் ஒருத்தனை சேர மாட்டானே, அப்போ ஏமாத்துறான். அப்போ வட்டி தான் பார்க்குறான், வட்டி தான் கொடுக்குறான். இப்படி ஓப்பனாக சொல்லிவிட்டா அம்மாடி ரூபா போயிருமாட்டு யாருமே சேர மாட்டோம். அப்போ நீ ஏமாத்துறதுக்கு தானே அந்த வட்டிக்கு வேறு பேர் சுட்டி இருக்கிற. அதனால இது தவறான விஷயம்.
இது வந்து ரொம்ப விவரமாக புள்ளி விவரங்களோட ஆதாரங்களோட உங்களுக்கு தேவை என்று சொன்னால் இஸ்லாம் கூறும் பொருளியல் அப்படிங்கிற தலைப்பில் 29 மணி நேர வீடியோ இருக்கிறது. அதில் இந்த ஷேர் மார்க்கெட்னா என்ன, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க ஃபுல் டீட்டெயில் அதில் விவரமாக அதில் சொல்லியிருக்கிறோம். வேறு வேறு இன்சூரன்ஸுகளும் எடுங்க. இந்த மெடிக்கல்லாம் நீங்கள் எடுக்கணும். சில பேர் அதெல்லாம் ஹராமுன்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்திங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்களுக்கு செலவழிக்க முடியாமல் பிச்சை எடுத்துருக்கான் நம்மால். வேறு வேறு சமுதாயத்தில் உள்ளவன் அவன் பாடி இன்சூரன்ஸ் பண்ணிட்டு என்ன செய்யறான், மெடிக்கல் செலவுக்கு இல்லாமல் அரசாங்க செலவில் பார்த்துட்டு போயிடுறான். மருத்துவத்துக்குன்னு சொல்லி ஒரு காப்பீடு போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா கட்டுமாங்க. 2000 ரூபா கட்ட வேண்டியது 2 லட்சம் ரூபாய்க்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வந்தாலும் அவன் பார்த்துக்குருவான். அதை ஒன்றுமே வரலன்னா 2000 ரூபா போயிட்டு போகுது. அந்த மாதிரி உள்ளது. அதை பற்றிலாம் கூட அந்த பொருளியலுங்கிற அந்த சீடியில் வந்து விளக்கமாக இருக்குது, பார்த்துக்கிறோங்க.